அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைய உலகின் முக்கியமான பல்வேறு செய்திகளை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம செய்திகளை பார்க்க ஆரம்பிப்போம். முதல் செய்தியாக, அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப்புக்கு மறுபடியும் ஒரு அடி விழுகக்கூடிய வகையில் திடீர்னு ஒரு அடி விழுந்திருக்கு. என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அதாவது, அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு எதிராக சீனா, ரஷ்யா, இந்தியா ஒருங்கிணைந்துள்ளதுங்க. சீனாவில் நேற்றுடன் முடிவடைந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் இது உறுதியானது. அமெரிக்காவுக்கு இது சிக்கலை ஏற்படுத்தியிருக்குங்க. இந்த சூடு மறைவதற்கு முன்பாகவே அமெரிக்காவின் பகையாளியான வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தனது ரயிலில் சீனாவுக்கு சென்றுள்ளாருங்க. அங்கு அவர் இன்று ஷி ஜின்பிங் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்களை சந்தித்துள்ளாருங்க. இது அமெரிக்காவிற்கு தலைவலியோடு சேர்த்து கூடுதல் தலைவலியை ஏற்படுத்தியிருக்குங்க. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இப்போ என்ன மாதிரியான வேலையை பார்த்து வந்துட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். வரி தான் எங்கிட்ட திரும்பினாலும் ட்ரம்ப் அவர்களுடைய வரி விஷயம்தான் பேசப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் என்ன மாதிரியான சூழல் இந்த வரி விஷயத்தில் போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். இப்படியான சூழலை தான் நேற்றும் 2 நாளாக சீனாவின் தியான்ஜின் நகரில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாடு அப்படின்றது நடந்ததுங்க. இதில் சீனாவுடைய அதிபர் ஷி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின், பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்றனர். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஷி ஜின்பிங் மற்றும் விளாடிமிர் புதின் ஆகியோருடன் தனியே பேசினாங்க. முதலில் ஷி ஜின்பிங் அவர்களுடன் இருதரப்பு உறவுகள் பற்றி விவாதிக்கப்பட்டது. அதற்கப்புறமா நேற்று ரஷ்ய அதிபர் புதின் அவர்களையும் பிரதமர் மோடி அவர்கள் சந்தித்தாங்க. இது அமெரிக்காவிற்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்குங்க. சீனா, ரஷ்யா, இந்தியா கைகோர்த்துள்ளது. அமெரிக்கா விரும்பவே இல்லை. 3 நாடு எப்படியாவது பிரித்து விட்டணும் அப்படின்ற ஒன்றாகத்தான் இந்த வரி அப்படின்ற ஒரு ஆயுதத்தை அமெரிக்கா கையில் எடுத்துருந்துச்சு. ஆனால் ட்ரம்ப்புக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு சூழலாக தான் இப்போ இந்த ஒரு வரி விஷயத்தை கையில் எடுத்தனால மீண்டும் கூடுதலாக முன்பிருந்த நட்பு இன்னும் கூடுதலாக அதிகரிச்சிருக்குங்க. சீனா, ரஷ்யா, இந்தியா உறவு தொடர்பான விஷயம் தான் தற்போது விவாதமாக கிளம்பியிருக்கு. இந்த சூடு மறைகிறதுக்கு முன்னாடியே திடீரென வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் அவர்கள் சீனாவுக்கு சென்றுள்ளது இன்றைக்கு பெரிய அளவிற்கு எல்லாரும் கவனிக்கக்கூடிய ஒன்றாக மாறி வந்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. ஆக மொத்தத்தில் நமக்கு தெரிய வருது என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, அமெரிக்கா என்னதான் ஒரு வேலையை பார்த்து நம்ம உலக நாடுகளே நம்ம கைக்குள்ளே கொண்டு வந்து நம்ம இந்த வரி அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு எல்லா நாடுகளையும் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து நம்ம எல்லா வேலையும் சாதிச்சிடலாம் அப்படின்னு அமெரிக்கா நினச்சி ஒரு புறம் திட்டம் தீட்டினாலும், மற்றொரு புறம் அமெரிக்காவோட கூட்டணியாக நட்பு நாடாக இருக்கக்கூடிய நாடுகளே அமெரிக்காட்டிருந்து இந்த ஒரு வரி விஷயத்தினால ஒரு ஸ்டெப் பின்னாடி பேக் அடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்களில் இப்படியே அமெரிக்கா நம்ம எடுக்கிறது தான் முடிவு, நம்ம வைக்கிறது தான் சட்டம் அப்படின்ற மாதிரி வந்து வேலையை காட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா அமெரிக்காவிற்கு நண்பன் சொல்லிக்க ஒருத்தன் கூட இருக்க மாட்டான் அப்படின்றது தான் தற்போதைய கள நிலவரத்தையே பார்க்கும்போதே நமக்கு தெளிவாக தெரிய வருது நண்பர்களே. ஸோ சுதாரிச்சுக்க வேண்டியது மற்ற உலக நாடுகள் கிடையாது, அமெரிக்கா தான். அடுத்த செய்தியாக, இந்தியா முக்கியமான ஒரு விஷயத்தில் இப்போ உதவிக்கரம் நீட்டியிருக்காங்க. என்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அதாவது, ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இப்போ 1400 கடந்துள்ளது நண்பர்களே. தொடர்ந்து இப்போ மீட்பு பணிகள் நடைபெற்று வந்துக்கிட்டு இருக்க நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி அஞ்சப்படுது. இது குறித்த செய்தியை பற்றி நம்ம பார்த்தோம்னா, ஏற்கனவே பொருளாதார மந்தநிலை, சுற்றுலாத்துறை வீழ்ச்சி, பாகிஸ்தானுடன் மோதல், பயங்கரவாதம் உள்ளிட்டவற்றால் அந்த நாடு பல்வேறு பாதிப்புகளை சந்தித்து வந்துக்கிட்டு இருக்குங்க. இந்த நிலையில் தான் தன் பங்கிற்கு கூடுதல் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலநடுக்கம். ஆகஸ்ட் 31 நங்கர்ஹார் மாகாணத்தில் உள்ள ஜலலாபாத் பகுதியில் இருந்து 27 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதுங்க. உள்ளூர் நேரப்படி பார்த்தோம்னா 11:47 மணிக்கு நிலநடுக்கம் உணரப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. ரிக்டர் அளவில் 6ஆக பதிவான இந்த நிலநடுக்கம் கட்டடங்கள்லாம் பயங்கரமாக குலுங்குற அளவுக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குங்க. இதனால் அச்சமடைந்த பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி ஓடுவதற்குள் பல கட்டடங்கள் இடிந்து தரமட்டமாகிருக்குங்க. இதில் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து சிக்கியிருக்காங்க. என்ன செய்யறதுனே தெரியாமல் பாதி பேர் வந்து தப்பி குழப்பத்தில் இருக்காங்க நண்பர்களே. இந்த கோரமான சம்பவம் நடந்து சிறிது நேரம்தான் கடந்திருக்கும்.
அதற்குள்ளே மேலும் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டு நிலைமையை இன்னும் மோசமாக்கியிருக்குங்க. இது ரிக்டர் அளவில் பார்த்தோம்னா 4.7 என்ற அளவில் பதிவானதாக தெரிய வந்திருக்கு. முதல் நிலநடுக்கத்தால் பலத்த சேதமடைந்த போது கீழே விழாமல் நூலிலையில் தப்பிய பல கட்டடங்கள் இந்த முறை சீட்டுக்கட்டு போல சரிந்து விழுந்திருக்கு. இதில் மேலும் ஆயிரக்கணக்கான மக்கள் சிக்கியிருக்காங்க. குனார் மற்றும் நங்கர்ஹார் மாகாணங்களில் உள்ள சோகி, வாட்பூர், நூர்குல், மனோகி, சபாதாரா போன்ற மாவட்டங்கள்லாம் அடுத்தடுத்து இந்த நிலநடுக்கத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குங்க. 2 நாட்கள் கடந்த நிலையிலையும் மீட்பு பணிகள் இதுவரைக்கும் ஓய்ந்தபாடே இல்லைங்க, தொடர்ந்து நடைபெற்று வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ எந்த அளவிற்கு நிலைமை இருக்கும், இந்த நிலநடுக்கத்தினால பாதிப்புகள் சந்திக்கப்பட்டிருக்கும் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பார்த்துக்குங்க. குழந்தைகள், பெண்கள், முதியோர்கள் என அடுத்தடுத்து ஆயிரக்கணக்கில் சடலங்கள் மீட்கப்பட்டபடியே உள்ளன. தற்போது வரை 1400க்கும் மேற்பட்ட சடலங்கள் மீட்கப்பட்டிருக்குங்க. இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கவே வாய்ப்புள்ளதாக கூறப்படுது. சடலங்களை மீட்க ஒருபுறம் மீட்பு படை போராடி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னாலும் படுகாயமடைந்தவர்களுக்கு போதிய சிகிச்சை வழங்க முடியாமல் மருத்துவமனைகள் திணறி வருவதாக காணப்படுது. ஆமாம், யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி நிலநடுக்கம் அப்படின்றது பெரிய அளவிற்கு ஏற்பட்டிருக்கு. அதுவும் ஒன்றை தாண்டி மற்றொன்று மீண்டும் நடந்திருக்கு. ஸோ அப்போ எந்த அளவிற்கு சேதம் இருந்திருக்கும், எந்த அளவிற்கு மக்கள் பாதிப்புகளை சந்திச்சிருப்பாங்க. இதனால் மருத்துவமனையிலே இப்போ பெரிய அளவிற்கு சிகிச்சை அளிக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கதாக காணப்படுது. மருந்து தட்டுப்பாடு, மருத்துவர்கள் பற்றாக்குறை உள்ளிட்ட காரணங்களால் பலர் உரிய சிகிச்சை கிடைக்காமல் தவித்து வருகின்றனர். நிலைமையை சமாளிக்க முடிந்தவரை போராடி தாலிபான் அரசு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என உலக நாடுகளிடம் கையேந்தியதுங்க. உதவி கேட்டது தான் தாமதம். பல்வேறு உலக நாடுகள் டன் கணக்கில் அடுத்தடுத்து நிவாரணப் பொருட்களை அனுப்பி வச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவிலிருந்து 15 டன் உணவுப் பொருட்கள், உயிர்காக்கும் மருந்துக்கள், அத்தியாவசிய பொருட்கள், 1000 கூடாரங்கள் உள்ளிட்டவை அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. நண்பர்களே, துரிதமான மீட்பு நடவடிக்கையால் முடிந்தவரை உயிரிழப்பு எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்பதுதான் தற்போதைக்கு பலரது எதிர்பார்ப்பாக இருந்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. சரி, அவ்வளவுதான் நண்பர்களே, இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகின்றது. இது போன்ற செய்திகளை நீங்கள் தினமும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் தினமும் பல்வேறு விதமான செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய் ஹிந்த்.